ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தென்னிந்திய திருச்சபை பிப்ரவரி 15ஆம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார், இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் redeems all, divine love embraces everyone. பொதுவா இந்த தலைப்பை நம்ம இதை பத்தி நம்ம பார்க்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ இது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஏன்னா கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார், இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும், ஒரு சாதாரண ஒரு டைட்டிலா தான் இருக்கும். ஆனா இந்த வார்த்தையோட இந்த ஆழ அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டால் இதில் பல மர்மங்கள் இருக்கிறது. முதலாவது, நமக்கு கிறிஸ்து யார் என்று தெரிய வரும். இந்த மீட்கிறார் இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த மீட்கிறார் ரெடீம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரெடீம் என்னவென்றால் எக்ஸோகரஸோ, எக்ஸோகரஸோ கிரேக் மொழியில இது போடப்பட்டிருக்கிறது, எக்ஸோகரஸோ என்று. இந்த எக்ஸோகரஸோ, அந்த மீட்கிறார், அதை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறிய ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ளும். இந்த உதாரணம் முதல்ல பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த நோ பார்க்கிங் போர்டு இங்க போட்டிருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், பப்ளிக்ல நோ பார்க்கிங் போர்டு போட்டா எந்த வாகனமும் நிறுத்தக்கூடாது. ஆனா இந்த ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பாக்குறீங்க, நோ பார்க்கிங் போர்டுல ஃபுல்லா வண்டிகள் நிறுத்தப்படுகிறது. பொதுவாக நோ பார்க்கிங் போர்டு போட்ட இடத்துல வண்டிகள் நிறுத்தப்பட்டா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டியை சீஸ் பண்ணி விடுவார்கள், டோ அடிச்சு விடுவார்கள். சீஸ் பண்ணி டிராபிக் போலீஸ் அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு விடுறாங்க. ஏன்னா ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த வாகனமானது அந்த நோ பார்க்கிங் போர்டில் இருந்து அந்த வாகனத்தை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டா அந்த வாகனம் திருப்பி மீட்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேணும், ஒரு சலானானது கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு 500 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா கட்டுங்க, 2000 ரூபா கட்டுங்க. அந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது, அது என்ன வேணா இருக்கலாம். ஆனா இப்ப அந்த வண்டி திருப்பி நமக்கு கிடைக்க வேண்டும், அதாவது அந்த வண்டி திருப்பி மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தொகையானது கட்டப்பட வேண்டும். ஸோ அதே போல் இந்த மீட்பை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மீட்போட இந்த மீனிங் என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அதே போல் இயேசு கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார். அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ இந்த டைட்டில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மீட்கிறாருக்குள்ள ஒரு மீனிங் என்ன புரிஞ்சிருக்கும். பொதுவா நம்ம இந்த மீட்கிறாருங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா இந்த உதாரணம் மூலியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும், மீட்கிறாருங்கிற ஒரு அர்த்தம் எக்ஸோகரஸோ அதனோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தலைப்பின் முதல் பகுதி என்னவென்றால், கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார். ஸோ இதை பத்தி நம்ம கேட்கும் போதே இப்போ அதனோட மீட்கிறாருங்கிற அந்த மீனிங் நமக்கு தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி சாத்தியமாகும்? முதலாவது, நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? அந்த ஒரு கேள்வி நமக்கு தோன்றும். எதுக்காக நான் மீட்கப்பட வேண்டும்? இரண்டாவது, ஒரு மாம்சம் உள்ள இயேசு கிறிஸ்து எப்படி மனித குலத்தை மீட்க முடியும்? அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் 800 கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 800 கோடி சரீரங்கள் இருக்கிறது. 800 கோடி சரீரம் இருக்கிற இந்த உலகத்தை எப்படி ஒரே ஒரு மாம்சம் உள்ள இயேசு கிறிஸ்து மீட்க முடியும்? பொதுவா ஒரு ஜென்ரலா நமக்கு இந்த கேள்வி வரும், இயேசு அனைவரையும் மீட்கிறார்னா ஓகே, தலைப்பு பார்க்க நல்லா இருக்கு. ஆனா மீட்கிறார்னா அதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சோன்னா எப்படி அது முடியும்? சாத்தியமே இல்லையே. 800 கோடி சரீரம் வெர்சஸ் 1 சரீரமா, அது எப்படி சாத்தியமாகும்? ஸோ இந்த 2 கேள்விக்கான விடை நமக்கு கிடைத்து விட்டால் இந்த தலைப்போட மர்மம், ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி இப்போ ரிவீல் ஆக போகிறது. வாருங்கள். முதலாவது, நாம் தென்னிந்திய திருச்சபை இன்று நமக்கு கொடுத்த முதலாவது வேத பகுதியை நாம் படிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7. அதுல பாத்தீங்கன்னா வசனங்கள் இப்ப நம்ம 3ல இருந்து 6 வரைக்கும் நம்ம படிப்போம். வாங்க பார்ப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பரிபூர்ணமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரையும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனுக்காக கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி என்று ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. சோ இப்ப இங்க பாக்குறீங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. சோ நம்ம அந்த உதாரணத்துல இப்பதான் பார்த்தோம், இந்த வாகனத்தை நோ பார்க்கிங் போட்டதுனால அதை மீட்டுறதுக்காக ஒரு அமௌண்ட் கட்டுறோம். அதே போல் பாத்தீங்கன்னா வேதம் என்ன கூறுகிறது, தீமோத்தேயுவில் எல்லாரையும், அதாவது இந்த உலகத்துல இப்போதைக்கும் 800 கோடி மக்கள், அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், 800 கோடி மக்களை மீட்கும் பொருளாக அவரோட சரீரமும் ரத்தமும் அவர் கொடுத்ததுனால 800 கோடி பேரை மீட்க முடியுமா?
அது எப்படி சாத்தியமாகும்? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ரிசர்ச் பண்ண போகிறோம். முதலாவது 2 கேள்வி நம்ம வச்சிருந்தோம். முதல் கேள்வி உங்களுக்கு தெரியும், நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? அந்த கேள்வியை முதல்ல ஆன்சர் தெரிஞ்ச பிறகு நம்ம 2வது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி என்னவென்று நாம் பார்ப்போம். Why should we get redeemed? நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? வாங்க பார்ப்போம் அந்த அந்த கேள்விக்கான பதில். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு லாயர், பைலட், டாக்டர், இன்னும் பல ப்ரொஃபஷன்ஸ் படிக்க வச்சிருக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாப்பீங்க. நிறைய ப்ரொஃபஷன்ஸ் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு நம்ம ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டோம், இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு அவங்க கடன் எல்லாம் நம்ம மீட்டுட்டோம். ஸோ பேசிக்கலி why should I get redeemed? நான் ஏன் மீட்கப்பட வேண்டும்? சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடனே இருக்காது. எனக்கு எந்த கடனும் இல்லை, நான் எதுக்கும் எதுவும் இந்த தங்கத்தை ஏதாவது கொடுத்து எதுவுமே நான் மீட்க தேவையில்ல, நான் எதுக்கு மீட்கப்பட வேண்டும்? எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல ஒரு சில பேர் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. நானே கடன் எப்படி அடைக்கணும்னு தெரியல, எப்படி என்னோட கடன் எல்லாம் நான் மூட்டணும்னு தெரியல, எப்படி அதுல இருந்து நான் மீண்டு வர போறேன்னு தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இதுல வேற நீங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்களே, இயேசு எங்களை மீட்க போகிறார். சோ ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நான் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்றேன், எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் எதுக்கு நான் மீட்கப்பட வேண்டும்? நான் கரெக்டா டயட் ஃபாலோ பண்றேன், என் உடம்பு நான் பர்ஃபெக்டா வச்சுக்கிறேன், நைட் 8 மணி நேரம் கரெக்டா தூங்குறேன், நான் எதுக்கு மீட்கப்பட வேண்டும்? why should I get redeemed? ஆனா இந்த 800 கோடி மக்கள், ஒரு பேருக்கு ஒவ்வொரு சூழல் இருக்கும். ஆனா 800 கோடி மக்களும் ஒரு இடத்தில் தோல்வி அடைய இருக்கிறார்கள். அது என்னவென்று நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 26. நான் அந்த மீட்கப்படுகிறார் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு தான் உண்மையிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த டாபிக், ஒரு பைபிள் பேசேஜ். ஆனா ஒரு சில வேத பகுதிகள் நாம் படித்தால்தான் இந்த மீட்கப்படுகிறார்கள், ஏன் மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால கொஞ்சம் வேற பகுதியை நாம் படித்தால்தான் நமக்கு புரிய வேண்டும். சோ முதலாவது நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 பார்ப்போம். பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்ரு மரணம். இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். The last enemy to be destroyed is death. சோ 800 கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஒரு சில பேருக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கஷ்டம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கடன் இருக்கலாம், கடன் இல்லாம இருக்கலாம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கண்ணு கால் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கண்ணு இருக்காது, ஒரு சில பேருக்கு காது இருக்காது. அந்த மாதிரி பலவிதமான ஒரு சிச்சுவேஷன்ல 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த 800 கோடி மக்கள் ஒரு இடத்துல தோல்வி அடைகிறார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. கடைசி சத்ருவான மரணம். இந்த 800 கோடி யாராவது ஒருத்தராச்சும் கை தூக்கி சொல்ல முடியுமா, நான் சாவே மாட்டேன், நான் உயிரோட தான் இருப்பேன்? எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், நாம் அனைவரும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். நாம் அனைவருக்கும் மரணம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்துல 800 கோடி தோல்வி அடைகிறார்கள். மரணம்ங்கிற ஒரு விஷயம் மூலியமாக 800 கோடி மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க வாழும் இனி வரப்போற சந்ததிகளும் மரணம்ங்கிற ஒரு விஷயத்துல தோல்வி அடைவார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, கடைசி சத்ருவான மரணம். சோ நாம் அனைவருக்கும் மரணத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். சோ இந்த டெத்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும்? ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சாலும் கடைசியில ஒரு இடத்துல தோல்வி அடைகிறோம் பைபிள் போட்டிருக்கு. The last enemy is death. சோ இதுல இருந்து நாம் எப்படி மீட்கப்பட வேண்டும்? அதுதான் முதலாவது. இது நம்ம ஏன் மீட்கப்பட வேண்டும்? 800 கோடி இருக்கிறோம், நான் எதுக்கு மீட்கப்பட வேண்டும்? நான் நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். ஆனா ஒரு இடத்துல மனிதர்கள் தோற்கிறார்கள். அந்த இடம் எங்க? மரணம். சோ வாங்க மறுபடியும் நம்ம அந்த 6வது வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6ல நாம் பார்ப்போம். எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்குகிறது. சோ எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக. சோ இப்ப நம்ம கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து நம்மளை மீட்க முடியும். அதுக்கு ஒரே வழி, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனுஷனுக்காகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று வசனம் கூறுகிறது. சோ இப்ப நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்னதான் இந்த உலகத்தை ஜெயிச்சாலும் கடைசியில மரணம்ங்கிற ஒரு விஷயத்துல தோல்வி அடைய போகிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்கும் வல்லவராய் இருக்கிறார். சோ நமக்கு கண்டிப்பாக மீட்பு தேவை. அப்ப முதலாவது கேள்வி என்ன? நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? அப்ப அதுக்கான விஷயம் நமக்கு தெரிஞ்சு விட்டது.
மரணம்ங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடக்குது. அதுல இருந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. சோ அதுல இருந்து மீட்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு வேதம் நமக்கு கூறுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6ல பார்த்தோம். சரி, இப்ப பொதுவா மரணங்கிறது ஒரு இயல்பான நிகழ்வு தானே. இட்ஸ் நார்மல் பினாமினா. அதுல என்ன பெரியது? ஒரு மரணத்துல என்ன இருக்கு? எல்லாரும் ஒரு நாள் மரிக்க தானே போறாங்க. இது ஏன் மீட்க வேண்டும்? இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. பொதுவான ஒரு அறிவு தானே இது. முதல் ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மரணித்து தானே இருக்காங்க. அப்போ இது இயல்பான ஒரு நிகழ்வு தானே. இதுல ஏன் மீட்க வேண்டும்? இதுக்கு எண்டே இல்லைன்னு தானே நம்ம நினைப்போம். சோ இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு தங்கத்தை நமக்கு இப்ப பணம் அர்ஜென்ட்டா தேவை. நம்ம தங்கத்தை கொடுக்குறோம், பணம் கொடுக்குறாங்க. திரும்பி அந்த தங்கத்தை மீட்க நம்ம பணம் கொடுக்குறோம். சோ அதுதானே மீட்புனா. பொதுவான அர்த்தம் அதானே. ஆனா அந்த மரணங்கிறது அது என்ன ஒரு கடனா? நம்ம கடனா வாங்குறோம். பொதுவா எல்லாருக்கும் நடக்கிற இயல்பான நிகழ்வு தானே அது. மரணங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்க தானே போறது. அது என்ன கடன் மாதிரி நீங்க பேசுறீங்க? எல்லாருக்கும் நடக்கிற ஒரு நிகழ்வு தானே. 800 கோடி பேர் மரணத்து நடக்க தானே போகுது ஒரு நாள். அது என்ன கடனா அது? சோ இப்பதான் வேதத்தை நம்ம படிக்க வேண்டும். மரணம்ங்கிறது கடனா? அது கடனாகிய ஒரு விஷயமாக இருப்பதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்க போகிறாரா? ஏன்னா கடனா இல்லைன்னா அது எதுக்கு நம்ம மீட்க வேண்டும்? ஏன்னா நார்மலான ஒரு சிச்சுவேஷன், நார்மலா நடக்கிற விஷயம் தான் மரணம்ங்கிறது. எல்லாரும் ஒரு நாள் மரிக்க தான் போறாங்க. ஏதோ கடன் வாங்குற மாதிரி பேசுறீங்கன்னு நான் பேசுற விஷயம் உங்களுக்கு ஒருவேளை அப்படி தோணி இருக்கலாம். இப்ப நம்ம மறுபடியும் வேதத்தை படிச்சாதான் தெரியும் இந்த மரணம்ங்கிறது அது ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 இதை நாம் படித்தால் நமக்கு இப்ப புரிந்துவிடும். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த இப்ப பார்த்திருப்பீங்க நம்ம படித்த வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the wages போட்டிருக்கு. தினசரி கூலி வேஜஸ். இல்ல தமிழ்ல பாவத்தின் சம்பளம். பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த சம்பளம் எப்ப கிடைக்கும்? 30 நாள் வேலை செய்வோம். 30ஆம் தேதி அன்னைக்கு நைட் முதலாளி பணம் கொடுப்பாங்க, இல்ல பேங்க்ல கிரெடிட் ஆகும். அதுதான் பொதுவாக இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோ இந்த சம்பளங்கிறது நம்ம உலக பிரகாரம் படி அது நம்ம செஞ்ச வேலைக்கு ஓகே, அந்த காசு வச்சு நமக்கு நன்மை கொடுக்கறது. ஆனா இந்த பாவத்தில் கிடைக்கிற இந்த சம்பளம் எப்படி இருக்கு? மரணம். அது ஒரு துக்கத்தை தான் கொடுக்கிறது. சோ இந்த மரணம்ங்கிறது ஒரு சம்பளம், ஒரு ஊதியம், ஒரு வேஜ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே ரோமர் எழுதின ரோமர் புக் ஆஃப் ரோமன்ல பால் அந்த ஊதியங்கிறது என்ன சொல்றாரு பாருங்க. அது ஊதியங்கிறது நமக்கு லாபமா இல்ல அது கடனான்னு இப்ப பாப்பீங்க. இதே நம்ம படிச்சது ரோமன் 6:23 பாத்தீங்கன்னா சம்பளம்ங்கிறது மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் பார்த்தோம். இந்த சம்பளம், இந்த வேஜ், இந்த கூலி அது நமக்கு நல்லதா இல்ல அது ஒரு கடனா நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இதே ரோமர் புத்தகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிரியையற்றபடியினால் கடனேற்றப்படும். சோ கிரியை செய்கிறவன் வருகிற கூலி கிருபையற்றப்படாமல் கடனேற்றப்படும். கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா பாலோட அந்த லாங்குவேஜ் படி மரணம்ங்கிறது ஒரு கடன். கடவுள் விரும்பவில்லை. இந்த மரணங்கிறது கடவுள் விரும்பவில்லை. கடவுளோட உண்மையான இது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுக்க வேண்டும். ஆனா பாவத்தோட இந்த சம்பளம் என்ன ஆகிறது? அது மரணத்தை கொண்டு வருகிறது மனித குலத்துக்கு. அது மட்டுமல்ல, இந்த மரணம்ங்கிறது ஒரு கடன், இட்ஸ் அ டெப்ட் என்பதை இந்த 2 வசனம் மூலியமாக நமக்கு நிரூபிக்கிறது. அப்போ இப்ப 800 கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? why should I get redeemed? சோ நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். மரணம்ங்கிற ஒரு கடன் 800 கோடி மக்கள் மேல இருக்கிறது. மறுபடியும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 800 கோடி மக்கள் மரணம் என்கிற ஒரு கடனில் இருக்கிறார்கள். யார் அதை மீட்க போகிறார்கள்? யாரால் அது முடியும்? சோ முதலாவது கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரிந்து விட்டது. நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? கிட்டத்தட்ட எல்லா மனிதனுக்கும் மரணம் வரப்போகிறது. வேதம் என்ன கூறுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம்ங்கிறது ஒரு கடன். 800 கோடி மக்கள் மேலேயும் இப்ப அந்த கடன் இருக்கிறது. இப்ப யார் அதை மீட்க முடியும்? வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு மாம்சமுள்ள இயேசு
எப்படி எல்லா மனித குலத்தையும் மீட்க முடியும். இப்போ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க, ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தோட இந்த பிக்சரை பாருங்க, 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாம்சம் உள்ள இயேசு எப்படி 800 கோடி மக்களோட அந்த மீட்பை கொடுக்க போகிறார்? 800 கோடி பேர் மேலேயும் ஒரு கடன், மரணம் என்கிற ஒரு கடன் இருக்கிறது. அதை எப்படி அவர் மீட்க போகிறார்? இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எடுத்தோடனே நான் அது ஸ்ட்ரைட்டா சொன்னா புரியாது. ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா கேப்சர் ஆயிடும், பிரெயின்ல ஈஸியா கேப்சர் ஆயிடும். முதலாவது உதாரணத்தை பாருங்க. முதலாவது உதாரணம் பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர். உங்களுக்கே தெரியும் இந்த நிகழ்வு. 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டு இனி செல்லாது, டிமானிட்டைசேஷன் சொல்லிய உடனே இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்கள் கீழ்ப்படிந்தார்களா இல்லையா? அவர் போட்ட அந்த சட்டத்தை போட்டோன்னா அடுத்த நாள் வந்து பேங்க்ல போயிட்டு இல்ல எனக்கு நீ மாத்தி கொடு அப்படின்னு சண்டை போட்டாங்களா? இல்ல கியூல நின்றுட்டு அந்த ஐயோ சார் ப்ளீஸ் சார் என் பணத்தை காப்பாத்துங்க, என்னை மீட்குங்க. அப்போ ஒரு மனிதர் சொல்லிய உடனே 140 கோடி மக்கள் கீழ்ப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, யுஎஸ் பிரசிடென்ட், ஜனாதிபதி, அமெரிக்காவோட ஜனாதிபதி ஏற்றுமதி இறக்குமதியோட வரியை ஏத்திய உடனே என்ன ஆகுது? உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களோட பொருளாதார விலைவாசி எல்லாம் ஏறுது. அப்போ ஒரு மனிதர் முடிவால கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது. அதே போல் வந்து பாத்தீங்கன்னா, வேர்ல்டு கோல்டு மார்க்கெட், உலக தங்க வர்த்தகம், அவங்க ஒரு பாயிண்ட் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உலகத்துல இருக்கிற அனைத்து கோல்டு மார்க்கெட்டும், இந்தியா ஆகட்டும், இந்தோனேஷியா ஆகட்டும், தாய்வான் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், எந்த கண்டத்திலையும் ஆல் கண்ட்ரிஸ் என்ன ஆகுது? தங்கத்தோட விலை ஏறுது. இவங்க ஒருத்தர் டிசைட் பண்றதுனால ஒரு உலகமே கண்ட்ரோல் ஆகுது, கீழ்ப்படுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு 500 ரூபாய் நோட்டு நீ செல்லாது, 140 பேர் கீழ்ப்படுகிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், நீ நான் வந்து அதனோட வரியை நான் ஏத்த போகிறேன், அதனோட டாக்ஸை நான் ஏத்த போகிறேன். இப்ப என்னாவது? உலகத்துல இருக்கிற எல்லா நாடுக்கும் நீ அடிப்படுது, எல்லாரும் நீ பணம் ஏறுது. ஏற்றுமதி இறக்குமதிக்கு இனி பணம் வரி ஏத்ததுனால பிரைஸ் எல்லாம் ஏறுது. உலக தங்க வர்த்தகம் அவங்க ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்ணா உலகத்துல இருக்கிற அனைத்து தங்க வர்த்தகமும் பணம் ஏறுது. ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்ணிட்டா உலகமே கீழ்ப்படியுது. சோ ஒருத்தர் மூலியமாக கீழ்ப்படிந்தால் இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த பிகினிங் காட் கிரியேட் தி ஹெவன் அண்ட் எர்த், அந்த தேவன் சொல்கிறார், என்னோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்பியுள்ளேன், எவன் ஒருவன் அவனை விசுவாசிக்கிறான் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான் என்கிற ஒரு விஷயம் சொன்னா, 800 கோடி பேர் மக்கள் அது செல்லுமா செல்லாதா? 800 கோடி மக்கள் இப்போ இந்த மனிதர்கள் சொல்லியே இந்த உலகம் வந்துட்டு கீழ்ப்படியுது. அப்ப இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் வந்துட்டு ஒரு ரெவலேஷன் அவர் ரிவீல் பண்ணுகிறார். என்னோட குமாரனை நீ ஏத்துக்கிட்டா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், மரணத்துல இருந்து நீ தப்பிச்சிடலாம்னு சொன்னா, அப்போ அந்த 800 கோடி பேர் மக்களுக்கு மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர் இந்த உதாரணம் மூலியமா. கண்டிப்பாக அந்த 800 கோடி பேருக்கு அந்த மீட்பு கிடைக்கப்படும். ஆனா இது வந்து இது லாஜிக்கா நல்லா இருக்கு, ஆனா பிப்ளிக்கலா நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டதால் ஓகே இவரை ரசிக்கிட்டா நமக்கு அப்ப அந்த மரணத்துல இருந்து மீட்கப்படும். ஏன்னா ஒருத்தர் மூலியமா இந்த ஃபுல்லா இந்த வேர்ல்டே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் போது, அப்ப கடவுள் வந்துட்டு உலகத்தை படைத்தவராச்சு, அவர் சொன்னா கண்டிப்பா அது நடக்குமே. அப்ப கண்டிப்பா இயேசு ஏத்துக்கிட்டா நமக்கு மீட்கப்படணும். லாஜிக்கா நல்லதான் இருக்கு. பிப்ளிக்கலா நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் பாருங்க. முதலாவது பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 நம்ம பார்ப்போம். இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்துக்கு பிரவேசித்தது போலவே எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்றன. சோ ரோமர் 5ஆம் அதிகாரத்துல இது மூலியமாக நமக்கு தெரிய முடியுது, ஒரு மனிதனால் பாவம் உண்டாச்சு. இப்போ ஒரு மனிதனால் பாவம் உண்டானா கடவுள் திருப்பி அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பினா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா இல்லையா? அப்ப மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா இல்லையா? கண்டிப்பாக இந்த வசனம் மூலியமாக கிடைக்கிவிடும். இன்னும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் தருகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 பார்ப்போம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். சோ இது மூலியமா அவங்க தெரிஞ்சிருக்கும்,
ஒரு மனிதர் மூலியமாக பாவம் உலகத்துக்குள்ள வந்தது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் பாவம் செய்ததால் மரணம் உள்ள வந்தது. அதே போல் திருப்பி பெர்ஃபெக்டான ஒரு மேன் காட் வந்துட்டு திருப்பி கடவுள் வந்துட்டு ஒரு மனிதரை அனுப்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக வார்த்தை மாம்சமாகி விட்டு தேவன் நம்மிடத்தில் இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். சோ அந்த குமாரனை அனுப்பினால் நமக்கு என்ன கிடைக்குது? உலகத்துக்கு ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அதாவது அந்த மீட்பு, ரட்சிப்புங்கிறது மீட்பு, அதை தான் குறிக்கிறது. சோ ஒரு மனிதன் மூலியமா பாவம் வந்ததால் அதனால ஐயோ எல்லாருக்கும் மரணம்னா திருப்பி கடவுள் ஒரு ஆன்சர் கொடுக்கிறார். இன்னொரு மனிதனை அனுப்பி இவரை நீ நம்பினால் 800 கோடி மக்களும் மீட்க முடியும், நீ நம்பினா மட்டும் போதும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இப்ப கூட மரணத்திலிருந்து உன்னை மீட்க முடியும், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சோ இப்ப நம்ம பார்ப்போம், இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 நம்ம பார்ப்போம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எப்படி பாவமானது வந்தது? யாரோ ஒரு மனுஷன் மூலியமா பாவம் வந்தது. அப்புறம் நான் எல்லாரும் வந்துட்டு கடவுளுக்கு எதிராக பண்ணதுனால பாவம் உலகத்துக்குள்ள வந்தது. பாவம் வந்தா என்ன ஆகும்? மரணம் உண்டாகும். மரணங்கிறது ஒரு கடன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். ஆனா பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 என்ன போட்டிருக்குன்னா, அவர் பாவமே செய்யவில்லை. அப்போ அவர் பாவம் செய்யவில்லை என்றால் அவர் கண்டிப்பா மரணம்ங்கிறது அவருக்கு நடக்கவே கூடாது. மரணம்ங்கிறதே இல்லை. 2வது, மரணம் இல்லைன்னா என்ன இல்லை? கடன் இல்லை. சோ இந்த 3 விஷயத்த பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யலன்னா அவன் உண்மையில அவர் மறிக்க கூடாது. அதான் ரூல்ஸ். பாவமே இல்லை அவரிடத்தில், அப்ப மரணம் கண்டிப்பாக அவருக்கு வரக்கூடாது. அதே போல் பாத்தீங்கன்னா அந்த மரணம் இல்லைன்னா என்ன இல்ல, அவர் மேல அந்த கடன் இல்லை. 800 பேர் மேல இருந்த கடன், 800 பேர் நம்ம எல்லாருக்கும் மரணம்ங்கிற ஒரு கடன் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாததால் அவருக்கு மரணமும் கிடைக்க கூடாது, அவர் மேல் கடனும் இல்லை. ஃபர்ஸ்ட் மேன் who should is a perfect man. 800 கோடி பேர் மக்கள் நம்ம எல்லாம் ஒதுங்கிட்டோம். இவர் ஒரு ஆள் கடன் இல்லாம இப்ப நிக்கிறார். நம்ம பார்ப்போம் இந்த இமேஜ்ல. எந்த பாவம் செய்யாத தேவனை என்ன பண்ணி விட்டார்கள்? சிலுவையில் அறைந்து, பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அவரை மறிக்க வைத்தார்கள். அப்புறம் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட இப்ப 800 கோடி மக்கள் நாமளும் ஒரு நாள் வந்து இறக்கதான் போறோம். கிட்டத்தட்ட இயேசுவும் அதே போல மரணத்தை சந்தித்தார். எல்லாரும் நம்ம சாவற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரணம் அடைந்தார். ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார். இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. 800 கோடி மக்கள் இப்ப வாழும் நம்ம கூட அது செய்யல. ஆனா முதல் மனிதர் மரித்திலிருந்து திருப்பி உயிர் தெழும்பி நம் முன்னாடி நிற்கிறார். அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ கடவுள் சொல்கிறார், என் குமாரன் பண்ணது போல் உமக்கும் அது கிடைக்கும், உங்களுக்கும் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும், நீங்களும் மறிக்க தான் போறீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் அந்த மீட்பானது கிடைக்கும். 800 கோடி மக்கள் மீட்கும் ஒரே சரீரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம கிட்ட 800 கோடி பேர் இந்த உலகத்துல இருக்கலாம், 800 கோடி சரீரங்கள் இருக்கலாம். ஆனா the first man to resurrect from the death by himself, கடவுள் வந்துட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த மூலியமாக இனி அந்த கடன், மரணம்ங்கிற அந்த கடன் நீக்கப்படுகிறது. குமாரன் அந்த கடனை நீக்கிவிட்டால் இனி நமக்கும் அது சுதந்திரம் இருக்கு, நமக்கும் அதில் பங்கு எடுத்துக் கொள்ளலாம். அது எப்படி? அவரை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? நாமும் அவர் புத்திரர்களாகவும், அது மட்டுமல்ல மரணம்ங்கிற அந்த கடன் நம்மளை விட்டு போய்விடுது, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நம்ம ஒரு நாள் மறிக்க தான் போறோம், ஆனா நம்ம திருப்பி உயிர் தெழும்ப முடியும். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக. சோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுது? 800 கோடி பேர் சரீரங்களை எப்படி மீட்க முடியும்? ஒரு சரீரம் என்று கேட்டோம். அது எப்படி? ஆண்டவர் கடவுள் வந்து சொல்லிவிட்டார், என் குமாரன் 3ஆம் நாள் நான் எழுப்பியுள்ளேன், நீயும் அதே போல எழும்பலாம், நீ அவனை விசுவாசிக்கிறாயா? இன்று நீ அவரை விசுவாசிப்பியா? நீ அதை விசுவாசித்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அந்த நித்திய ஜீவன் இன்று உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிப்பாயா? இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்ளிக்கல் ப்ரூஃப் நான் தருகிறேன். இந்த கடன்கிறது எப்படி, மரணம்ங்கிற இந்த கடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்த பிறகு அந்த கடனானது மனித குலத்திலிருந்து நீக்கப்படுகிறது. நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதும், அந்த கடனானது நீக்கப்பட வேண்டும், நீக்கிவிடும். இப்ப நான் காட்டுறேன். கொலோசியர் எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 14 நாம் பார்ப்போம். இப்ப அந்த வசனத்தை நாம் படிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் குற்றங்களினால் உங்கள் மாம்சத்தை, மறுபடியும் நான் படிக்கிறேன்.
நீங்கள் உங்கள் குற்றங்களினால் உங்கள் மாம்சத்தை அறுக்கப்பட்ட நிலையினால் சாவடைந்திருந்த போது தேவன் அவருடைய உங்களை உயிரோடு எழுப்பி உங்களை எல்லா குற்றங்களையும் மன்னித்தார். நமக்கேற்றவராகிய நமக்கு விரோதமாகிய இருந்த கட்டளைகளிலிருந்து கையெழுத்து பத்திரத்தை அழித்துவிட்டு அதை சிலுவையில் ஆணி அடைத்து அகற்றினார். இந்த கையெழுத்து பத்திரம் ஒரு சில தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா வெறும் கையெழுத்தை குலைத்துன்னு போட்டிருக்கோம். இது வந்து பிஎஸ்ஐ வெர்ஷன். நார்மலா நம்ம தமிழ் வெர்ஷன்ல கையெழுத்து குலைத்து. இந்த கையெழுத்து என்னன்னு என்று பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ரோமர்கள் பாத்தீங்கன்னா யாராவது இப்போ கடன் வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பத்திரம் மாதிரி அந்த பத்திரத்துல ஃபுல்லா டைப் பண்ணுவாங்க. இவ்வளவு அமௌண்ட் டைப் இல்ல, எழுதி வைப்பாங்க. எழுதி வச்சு இவ்வளவு அமௌண்ட் வந்து இவங்க வந்து என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, நம்ம வந்து சைன் போட வேண்டும். ஸோ இப்ப என்ன சொல்கிறார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், அந்த கையெழுத்து பத்திரத்தை அழித்து விடுகிறார். எது மூலியமாக? அவரோட சிலுவையில மரணத்தினால இல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்புறார் பாருங்க. அப்ப அது மூலியமாக என்ன ஆகுது, கையெழுத்து பத்திரத்தை அழித்து விடுகிறார்கள். இங்கிலீஷ்ல இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க. பை கேன்சலிங் த ரெக்கார்ட் ஆஃப் டெப்ட். டெப்ட்னா கடன். கடனோட அந்த ரெக்கார்டே இனி அழிக்கப்படுகிறது, இனி அது கிடையாது. அவரோட சிலுவையில அவர் வந்து நமக்காக பாடுபட்டார். ஏன்னா அவருக்கு மரணம் வரக்கூடாது. உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் பாவம் செய்யவில்லை. பேசிக்கலி அவர் மனுஷன் தான், மரணிக்கணும் தான். ஆனா அவர் பாவம் இல்லாததால் மரணங்கிறது வரக்கூடாது. ஆனால் 800 கோடி மக்கள் நாம் பாவத்தில் இருப்பதால் நமக்கு மரணம் கன்ஃபார்மா இருக்கணும். ஆனா இவரு ஒரு நபர் பாவம் செய்யாததால் நமக்காக அந்த கடன், அந்த கையெழுத்து பத்திரத்தை அவர் பேர்ல எடுத்துக்கிட்டு அவர் உயிர் தெழும்புறது மூலியமாக என்ன ஆகுது, அந்த கையெழுத்து பத்திரம் ரத்து செய்யப்படுகிறது, அது அழித்து விடுக்கப்படுகிறது. சோ இந்த வசனம் மூலியமா உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கும், மரணம்ங்கிறது ஒரு கடன். 800 கோடி பேர் மேலேயும் அந்த கடன் இருக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாமிசம், அவர் பாவம் அறியாதவர். பாவம் இல்லாதவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அதுதான் வந்துட்டு பைபிளோட நியர்வு. ஆனா சிலுவையில் அவர் அறையப்படுகிறார், அவர் மரிக்கிறார். 800 கோடி பேர் மேல் போல்தான் அவரும் கிட்டத்தட்ட அவருக்கும் மரணம்ங்கிறது வருகிறது. அப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் மாதிரிதான் அவரும் முடிஞ்சிருச்சு அவர் கதை நம்ம நினைச்சோம். அப்படிதான் பல பேர் வந்துட்டு அந்த காலத்துல ரோமர்கள் எல்லாம் அவ்வளவுதான், இயேசுங்கிற ஆள் முடிஞ்சு விட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்புறது மூலியமாக 800 கோடி பேர் மக்கள் மட்டுமல்ல, இனி எவ்வளோ ஜெனரேஷன் வந்தாலும் இவரை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். 800 கோடி பேர் மக்களின் மரணத்தை அவர் மீட்கும் வல்லவராயிருக்கிறார். நீங்க ஏத்துப்பீங்களா? கொலோசியர் புத்தகத்துல நம்ம பார்த்துட்டோம், கையெழுத்து பத்திரத்தை அழித்து விடுகிறார், ப்ரூஃபாக பார்க்கிறோம். இப்ப யோவான் 11:25 இயேசு நம்மிடம் சொல்லும் வார்த்தை கேளுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25. இயேசு அவனை நோக்கி, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கேக்குதா? அவரை விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? மரித்தாலும் பிழைப்பார்கள். இதுதான் மீட்பின் செய்தி. நான் ஏன் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியில் நாம் இருந்தோம். இந்த கேள்விக்கும் பதில் கிடைத்து விட்டது. எப்படி ஒரு மனிதர் 800 கோடி மக்களின் சரீரத்தை மீட்க முடியும்? அதுக்கான கேள்வியும் நாம் கேட்டு விட்டோம். அதுக்கான கேள்விக்கான பதிலும் நமக்கு கிடைத்து விட்டது. 2 கேள்வி, அதுக்கான பதிலும் கிடைத்து விட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்புறது மூலியமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். இனி நம்ம இறந்து விட்டா ஐயோ இறந்துட்டோம், என்ன நடக்க போதும் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நம்பிக்கை நம் கண் முன்னாடி இருக்கிறது. இயேசு உயிர் தெழும்பினார், அதே போல் நம்மளையும் உயிர் தெழும்புவார். 800 கோடி மக்களையும் அவர் உயிர் தெழுக்கும் வல்லவராக இருக்கிறார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இப்போது ஒரு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பாவிதான், நான் மரிக்க போறேன்தான். ஆனால் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் உயிர் தெழுந்தது போல் நீயும் உயிர் தெழலாம். இனி நீ அவரோட உடையை நீ அடைகிறாய், இயேசுவோட உடையை நீயும் அணியலாம், நீ அவரை விசுவாசித்தால். இப்ப நாம் தென்னிந்திய திருச்சபை 1 தீமோத்தேயு நமக்கு 2ஆம் அதிகாரம் கொடுத்தார்கள். அதில் ஒரு வசனத்தை நாம் படிப்போம். தேவன் ஒருவரே, தேவருக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. சோ இனி அந்த கேப்புங்கிறதே கிடையாது. மரணங்கிற ஒரு கடன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கேப் இருந்தது. அந்த கடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முறியடித்து விட்டார். இனி அந்த கடன் இல்லை. இப்போ நமக்கும் கடவுளுக்கும் அந்த பந்தம் திரும்பி வந்து விட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக.
சோ 2 கேள்விகள் நாம் பார்த்தோம். நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும்? அதுக்கும் பதில் கிடைத்து விட்டது. பாவம்னால் நாம் கடன்ல இருந்தோம். அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி, ஒரு மாம்சமாகிய இயேசு எப்படி எல்லா மனித குலத்தையும் மீட்க முடியும்? சோ அந்த கேள்விக்கும் நம்ம பதில் கிடைச்சது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவரோட உயிர் தெழும்புறது மூலியமாக நாம் எல்லாரையும் 800 கோடி மட்டுமல்ல, இனி எவ்வளவு ஜெனரேஷன் வந்தாலும் அதை மீட்கும் வல்லவராய் இருக்கிறார். 2 கேள்விக்கும் நம்ம பதில் கிடைத்து விட்டது. சோ தென்னிந்திய திருச்சபை இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார். அந்த தலைப்பின் அர்த்தம் நமக்கு புரிந்து விட்டது. இவ்வளவு பெரிய ஒரு மர்மம் பார்க்க ஈஸியா இருக்கும். கிறிஸ்து அனைவரும் மீட்கிறார், ஓகே. ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மர்மங்கள் இதுல இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரூஃப் வந்து விட்டது. நம்மளை மீட்கும் வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த டைட்டில் படி அது உண்மைதான். கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார். இப்போ இந்த டைட்டில்ல இன்னொரு ஒரு பாகம் இருக்கிறது. அதை என்னவென்று பார்ப்போம். இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ரேஸ். இப்போ இந்த உதாரணம் இந்த பிக்சர்ல நீங்க பாப்பீங்க. இந்த புகைப்படத்துல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட கட்டி பிடிக்கிறாங்க. the act of holding someone closely in one's arm. கிட்டத்தட்ட கட்டி பிடிக்கிறது. இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். நம்ம எல்லாரையும் 800 கோடி மக்களையும் இந்த உலகத்தையே அவர் கட்டி பிடித்து அரவணைக்கும் தேவனாக இருக்கிறார் இந்த கிறிஸ்துவின் மீட்பு மூலியமாக. சோ அதுக்கு வந்து இன்னும் 2 பைபிள் பேசேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது நம்ம இன்னொரு ஒரு செகண்ட் பைபிள் பேசேஜ் நம்ம பார்ப்போம். தென்னிந்திய திருச்சபை இன்று 15வது February நமக்கு கொடுக்கப்பட்ட 2வது பேசேஜ் இப்ப நம்ம பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-17. இது பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டாம், இது ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி வச்சு நான் எப்படி இப்ப ப்ரூஃப் பண்ண போகிறேன் இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும் என்று. வாங்க, வேணும்னா நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-17. இந்த 2ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 13-17 பாத்தீங்கன்னா இது படிக்க வேண்டாம், நான் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். லேவி என்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு வரி வசூலிக்கிறவன் அங்கே இருந்தார். அவரை பார்த்தவுடன் என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய வீட்டில், லேவியோட வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிடுகிறார். பொதுவாக இந்த வரி வசூலிக்கிறவர்கள் யார் என்றால், இந்த யூதர்கள் ரோமர்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஆட்கள். இந்த வரி வசூலிக்கிறவர்கள் ரோமர்களோட சேர்ந்து அவர்கள் கெட்ட வழியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட யூதர்கள் வந்து அந்த காலத்தில் அடிமையாக ஒரு இடத்தில் ரோமர் இடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களோட இடம் ரோமர்கள் கைப்பற்றினார்கள். அவங்க என்ன பண்றாருன்னா ஒரு மேசையா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு சில இந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் கலெக்டர் ஜாபுக்கு அவர்கள் கிடைக்கிறது, வரி வசூலிக்கிற அந்த ஜாப். இந்த லேவிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு யூதன், ஆனா இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வேலையை செய்கிறார். இந்த வரி வசூலிக்கிறவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மக்களிடத்தில் கொஞ்சம் வரி போடாம எக்ஸ்ட்ரா டபுள் 4 மடங்கு வரிகளை போட்டு, கிட்டத்தட்ட ஒரு பாவிகள் கூட்டத்தில் ஒரு ஆளுக்காக இந்த வரி வசூலிக்கிறவர் இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு பேராசை கொண்டவர்கள், டூ மச் மணி, கிரீடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டூ மச் மணி, பேராசை கொண்டவர்கள், கிரீடி. சோ அந்த மாதிரி ஒரு நபரிடத்தில் அவரோட வீட்டுக்கு போய் சாப்பிட செல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை பார்த்தவுடன் என்ன இவரு பாவிகள் இடத்தெல்லாம் உட்காந்து சாப்பிடுறார்கள், ஐயோ இது தப்பு அப்படின்னு ஒரு மாதிரி நிகழ்கிறார்கள். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். விஞ்ஞானிக்கு தான் ஒருத்தர் வந்து அடிபட்டால் அவருக்கு டாக்டர் வந்து குணப்படுத்த தான் வருகிறார். நான் வந்து நோயாளிக்கு வந்தேன், நல்ல நான் ரைச்சியஸா இருப்பேன், அவங்க கிட்ட வரல, பாவிகள் கிட்ட தான் வந்தேன். ஏன்னா அது மூலியமா அவள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கடவுளோட ஒரு மெசேஜாக இருக்கிறது. நான் வந்து உத்தம, எனக்கு எதுவும் வேணான்னா கடவுள் அவருக்காக வரல, அனைவருக்காகவும் வந்தார். நீ உத்தமன்னு சொல்லிக்கினா அதுவே தப்பு. இந்த உலகத்துல அனைவரும் பாவி என்று வேதம் கூறுகிறது. இந்த யூத மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன இவரு பாவம் உள்ள ஆளுகிட்ட எல்லாம் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வருகிறார்கள். தேவன் சொல்கிறார், விஞ்ஞானி, பிசிஷியன், டாக்டர். when does a doctor come? யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வருவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கிளினிக்லாம் இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் செல்வார்கள். இப்ப போர்ல ஏதாவது அடிபட்டுனா அந்த போர் கூட அந்த இடத்துல அங்க ஒரு கேம்ப் மாதிரி இருக்கும், அங்க வந்து டாக்டர்கள் செல்வார்கள். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உதாரணத்தை என்ன கூறுகிறார் என்றால், என்னோட இறை அன்பு, தேவனோட இறை அன்பு அனைவருக்கும் கிடைக்கும். வெறும் நீதிமானுக்கு மட்டும் இல்ல, பாவிகளுக்கும் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை இந்த அதிகாரம் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது.
இந்த அதிகாரத்தோட இந்த அதிகாரத்தோட மீனிங் என்னவென்றால், இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். இந்த தலைப்போட அடுத்த பகுதி அதுதான். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 17 இந்த விஷயம் மூலியமாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். நான் வெறும் யூதருக்கு மட்டுமல்ல, கிரேக்கர்களுக்கும் வந்தேன், பாவிகளுக்கும் வந்தேன், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வந்தேன். அவங்க மனம் திரும்ப வேண்டும், இறை அன்பை அவர்கள் பெற வேண்டும். சோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் இது பண்ணிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ப்ராப்பர் சானிடைசேஷன். இப்ப நம்ம சானிடைசர் யூஸ் பண்றோம், ஏதாவது ஒரு இது வந்தா டெட்டால் போட்டு கை கழுவுறோம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேசிக்கலி அவங்க மாஸ்க் போட மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க நோயாளி கிட்ட போனா அவங்க லைஃப் என்ன வேணா ஆகலாம், இல்லைன்னா அந்த நோய் அவங்களுக்கு ஒட்டிச்சுன்னா அவங்களும் இறக்கலாம். ஸோ அந்த பிசிசிஷியன், அந்த டாக்டர், இந்த நோயாளி, பிசிசிஷியன், அந்த அந்த ஒரு உதாரணம் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பிசிசிஷியன் இருக்கு, அது தமிழ்ல நம்ம டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஒரு வார்த்தை சொல்றது மூலியமாக என்ன சொல்றது என்றால், நோயாளிக்கு டாக்டர், விஞ்ஞானிக்கு வைத்தியம் தேவை போல் பாவிகளுக்கு ஒரு இரட்சகர் தேவை. இந்த இரட்சகர் நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு டாக்டர், ஒரு நோயாளிக்கு எப்படி சொன்ன மாதிரி என்ன வேணா நடக்கலாம். ஆனா அவர் பயப்படல. அவர் நேரடியா போய் அவரை சந்தித்து அவர் குணப்படுத்தப்படுகிறார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்தில் போய் மனம் திரும்புகிற அந்த மெசேஜை சொல்கிறார். ஸோ இது மூலியமாக என்ன தெரிகிறது, நம்மளோட தலைப்பின் 2வது பக்கம், இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் மூலியமாக இறை அன்பு வெறும் யூதருக்கு மட்டுமல்ல, பாவிகளாகிய இருக்கும் டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலருக்கும் கிடைக்கும், புறஜாதிக்கும் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கப்படும். அதுதான் இந்த 2வது தலைப்பு, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 17. கடைசியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்ட 3வது வேத பாடம், யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11. யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11. நாம் அது படிக்க வேண்டாம், அதை நாம் படிக்க வேண்டாம். ஏனென்றால் அதுவும் ஒரு கதை தான். அந்த கதையை நான் சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான். பேசிக்கா நம்ம யோனா 4ஆம் அதிகாரம் நீங்க போய் படிச்சாலே ஈஸியா புரிஞ்சிடும். இதுல என்னவென்றால், யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் அந்த நினிவா பட்டணத்துக்கு போய் சொல்கிறார், இன்னும் 40 நாள் உங்களோட தேசம் அழிய போகிறது. இந்த நினிவா பட்டணம் அது என்னவென்றால், அவர்கள் அசீரிய தேசத்தை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நினிவா பட்டணம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பவுமே அவங்க அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க. இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க தூண்டும் ஒரு நகரமாக நினிவா பட்டணம் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அவங்க மனசுல இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வேண்டும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் உள்ள ஒரு பட்டணம் தான் நினிவா பட்டணம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்கள் இப்ப போய் பாருங்கள். அதில் போடப்பட்டிருக்கிறது, இன்னும் 40 நாளில் உங்களோட தேசம் அழியப்படும். சோ அந்த கண்டினியூஷன் தான் 4வது வசனம். இங்க என்ன ஆகுதுன்னா, யோனா போய் பார்க்கிறார், நினைவா பட்டணம் அழிஞ்சிருச்சான். போய் பார்த்தா இன்னும் அழியாம இருக்கு. அப்போ யோனா கேட்கிறார், இன்னும் இந்த தேசத்தை அழிக்காம இருக்கிறீங்களா, அதுக்கு நீங்க என்ன கொன்றுங்க அப்படின்னு யோனா சொல்றார். அதுக்கு தேவன், ஏன்பா கோவப்படுற, தயவு செய்து கோவப்படாத, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா ஆண்டவர் அழிச்சிருவாரு இந்த நினைவா பட்டணத்தின்னு பார்த்து அவர் போய் கொஞ்சம் அந்த நகரத்துக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு கடல் இருக்கிற ஒரு இடத்துல அவர் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க அழிய போறீங்க, ரெடியா இருக்கிறார். நீங்க அழிய போறீங்க, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை நீங்க அழிச்சிங்களே, நான் உங்களுக்கு வார்ன் பண்ணிட்டேன், 40 நாள் நீங்க அழிஞ்சிருவீங்கன்னு. இப்ப நீங்க அழிய போறீங்க. ஆனா என்ன ஆகுது, இன்னும் அழிக்கவே இல்லை. அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, யோனா உங்க அழிப்பாங்க, ஆண்டவர் இப்போ அழிக்க போகிறார் நினைவா பட்டணம். சரி, அவர் அந்த பட்டணத்துக்கு வெளியே அவர் போய் அவரு படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது, கடவுள் ஒரு செடியை முளைக்க வைக்கிறார். ஒரு செடியானது முளைக்கிறது, அவர் பக்கத்திலே ஒரு செடி முளைக்கிறது. அது ஒரே இரவில் பாத்தீங்கன்னா அவருக்கு வெயில் அடிக்காத மாதிரி ஒரு முளைஞ்சு விட்டது. அது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், அப்பா இந்த வெயில்ல இருந்து நான் காப்பாத்துறதுக்காக ஒரு செடி வந்திருக்கு. இவர் எந்த தண்ணியும் ஊத்தல, எதுவுமே பண்ணல, அது பாட்டு வளர்ந்துருக்கு. ஆனா அடுத்த நாள் இரவே என்ன இருக்குன்னா, ஒரு பூச்சி அதை சாப்பிட்டு அந்த செடியானது அது
அழிந்து விட்டது. இட்ஸ் டிஸ்ட்ராய்ட். ஒரே நாள்ல அந்த வளர்ந்தது இரவோடே அது முடிஞ்சிச்சு. அவருக்கு வெயில் அடிச்சு அதை வெயில்ல இருந்து காப்பாத்தின அந்த செடி போயிடுச்சு. ஆனா அதுக்கு அவர் கோவப்படல. அவரோட கோவம் என்னன்னா, எப்போ இந்த தேசம் அழியும், எப்போ இந்த தேசம் அழியும், எப்போ அழிப்பீங்க, அதே ஒரு இதுலதான் இருக்கிறார். இந்த யோனா புஸ்தகம் மூலியமாக நம்ம என்ன நம்ம புரிய வேண்டியது என்றால், நம்மளும் பல இடத்துல மினிஸ்ட்ரி போவோம். இப்போ நம்ம சர்ச் ஊழியங்கள், தனிப்பட்ட ஊழியங்கள், பல பேர் நம்ம சுவிசேஷம் நற்செய்தி, மீட்பின் நற்செய்தியை நாமும் கொடுப்போம். பல பேர் அந்த ட்ராக்ஸை ஏத்துப்பாங்க, பல பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பல பேர் அடிப்பார்கள், துன்புறுத்தப்படுவார்கள். அப்போ நாம் யோனாவை போல் இருக்கக்கூடாது. அதுதான் இது குறிக்கிறது. யோனா எப்படி இந்த தேசம் அழிய வேண்டும் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆனா கடவுள் சொல்றார், 120 மொத்தம் இத்தனை பேர் இந்த மக்கள் இருக்கிறார்களே, 1,20,000 பேர் நினைவா பட்டத்துல இருக்கிறாங்க. யோனா அந்த விஷயத்த சொல்லுவேன்னா பல பேர் மனம் திரும்பிட்டாங்க. இன்னும் பல பேர் அதே மோசமான நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் பாருங்க, இந்த யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மட்டும் நான் படிக்கிறேன். இது மட்டும் நம்ம படிப்போம். நீர் இரக்கமும் மன உறுப்பும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபம் படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். சோ இதுதான் தேவனோட ஒரு குணாதிசயம். அவர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். நினைச்சிருந்தா ஜோனா சொல்றாரு, என்னோட தீர்க்கதரிசி ஜோனா சொல்றாரு, நான் போய் அழிக்க போகிறேன். இல்லை, உங்க மனம் திரும்பிட்டாங்க. நிறைய பேர் ஒரு சில பேர் அங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா கடவுள் அழிச்சிருப்பார். யோனா சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு அவங்க ஒரு சில பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் மோசத்தில் தான் இருக்கிறாங்க. டைம் கொடுப்போமே. நான் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவங்க ரிப்பெண்ட் பண்ணிட்டா எதுக்கு நம்ம அழிக்கணும்? அதுதான் தேவன் விரும்புகிறார். இப்போ நம்ம பல பேர் நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு, ஒரு பட்டணத்துல எங்கேயாவது சர்ச்சை எரிச்சோன்னு இந்த தேசமே அழிய போகிறது அப்படி சொல்லாம ஜெபிப்போம். இன்று 10 பேர் ரசிக்கப்பட்ட அந்த தேசத்துல இன்னும் 20 பேர் ரசிக்கப்படுவார்கள், 50 பேர் ரசிக்கப்படுவார்கள். ஏன்னா தேவனோட குணாதிசயம் தான் நம்மளும் இருக்க வேண்டும். யோனா போல் இந்த டைம்ல நம்ம இருக்கக்கூடாது. அழிக்கணும், நான் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது தூக்கி குப்பையில போட்டல, அவ்வளவுதான், நீ நரகத்துக்கு போற அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, தூக்கி போட்டீங்களா, பரவாயில்ல. கடவுள் நான் விதையை விதைத்து விட்டேன். இன்னொருத்தர் செடியை வளர்ப்பாரு, யாரோ ஒருத்தர் தண்ணி ஊத்துவாங்க, அது படி செடியா வளரும். நமக்கு தெரியாது, கடவுள் அறிவார். இரக்கம் உள்ளவர் கடவுள், உருக்கம் உள்ளவர். அந்த ஒரு குணாதிசயம் நமக்கு வர வேண்டும். யோனா 4:2 போட்டிருக்கிறது போல் அந்த ஒரு குணாதிசயம் தான் வேண வேண்டும். அதை விட்டு நம்ம கோபத்துல வைத்து கொண்டு, ஏன்னா இந்த இறை அன்பு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அதுதான் இந்த வேதத்தோட இந்த ஒரு தலைப்போட 2வது பகுதி. அதுதான் இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். யோனா போல் நாம் இருக்கக்கூடாது. யோனா போல் எப்போ அந்த தேசம் அழிய போகிறது, கடவுளை அழியாத ஒரு தேசம், அழிச்சு காட்டு, ஆண்டவரை அழிச்சு காட்டு, அப்படி அவர் கோபத்தில் நாம் இருக்கக்கூடாது. அதுதான் வெளிப்படுத்துகிறது. இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். இந்த யோனா புஸ்தகம் மூலியமாக நமக்கு தெரிய வருது என்னவென்றால், இறை அன்பு எல்லாருக்கும். கோபப்படாதீர்கள், ஜெபியுங்கள், இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள், நீடிய சாந்தமா மிகுந்த கிருபை உள்ளவர்களாக இருங்கள். அதுதான் தேவன் விரும்புகிறார். யோனா செய்த தப்பு போல் நம்மளும் ஒருவேளை செய்திருக்கலாம். ஆனால் இந்த மெசேஜ் மூலியமாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒருத்தர் துன்புறுத்துறாரு, நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா கடவுள் அதுக்கு இது பண்ணுவார். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் கடவுள் அதுக்கான ஆக்ஷன் கொடுப்பார். கண்டிப்பாக நாம் ஜெபிப்போம். ஏனால் கடவுள் நம்மை மரணத்திலிருந்து மீட்டு விட்டார். நீ நம்ம மரித்தாலும் நாம் பிழைப்போம் என்று வேதம் கூறியுள்ளது. இதுக்கு மேல நமக்கு என்ன பயம்? ஆனா இன்னொரு சகோதரர் அதே மாதிரி மீட்கவில்லை, அவரை நம்ம இன்னும் ஆண்டவரே அழியும் சொன்னா அதுக்கு நம்ம கிறிஸ்துவன் என்ற ஒரு அர்த்தமே இல்லையே. நமக்கு மட்டும் இறை அன்பு வேணும், மற்ற யாருக்கும் இறை அன்பு கிடைக்க கூடாது. ஏன்னா அனைவருக்கும் அந்த இறை அன்பு இருக்கிறது. நமக்கு மட்டும் கிடைச்சிச்சு, மற்றவங்க எல்லாம் கிடைக்கலையா, அழிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. யோனாவை போல் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஸோ இந்த மூலியமாக நமக்கு இன்றைய தலைப்பு, கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார். அதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும், அதுக்கான விடை நமக்கு தெரிந்து விட்டது. ஆம், கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார் என்று நாம் இனி தைரியத்துடன் சொல்லலாம். இனி நம்ம பயப்பட தேவையில்ல. எப்படி அவர் 800 கோடி மக்களை மீட்க போகிறார், அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த பகுதியின் 2, இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். அதுவும் நமக்கு தெரியும். யோனாவை போல் இருக்கக்கூடாது. ஒரு பாவியா, ஐயோ இவன் பாவி, இவங்கிட்ட நான் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு இல்லாம அவனிடத்திலும் போய் சுவிசேஷம் அறிவி, கடவுளோட அன்பை அவனிடத்திலும் வெளிப்படுத்து.
மார்க் எழுதின சுவிசேஷம் நம்ம பார்த்தோம், 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-17 எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவியா இருந்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட போகிறார். இவர்கள் ஐயோ இவர்கள் பாவி, இவர்களுக்கு என்ன போய் சாப்பிடுறாரு அப்படி யோசிக்கல. யோனா போலும் இருக்கக்கூடாது. கோவப்பட்டு எப்படியாவது அழிங்க அழிங்க அப்படின்னு ஜோம் பண்ணாம, அப்படின்னு கோவத்தில் இல்லாமல் ஆண்டவரை ரட்சிக்கொள்ள வரவையும். இறையன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். கடைசியாக நான் இந்த மெசேஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனிதரை பத்தி நான் குறிப்பிடுகிறேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா செயின்ட் மோசஸ் த பிளாக். அதாவது புனிதர் மோசஸ் த பிளாக், மோசஸ் த இத்தியோப்பியா அப்படின்னு கூறப்படுகிறார். 4வது செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு மனிதர். இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பயங்கரமா திருடுவர். இஸ் அ வயலண்ட் ராபரர். அடிச்சு மக்கள் கிட்ட பிடுங்கி திருடுற ஆளு. அவ்வளவு திருட்டு பண்ணுவார். ஒரு காலத்துல ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இவரை பார்த்து அடையாளம் கண்டுவிட்டார்கள். இந்த மோசஸ் த பிளாக்கை அடையாளம் கண்டுபிடித்து இவரை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு செல்கிறார்கள். அப்போ இவர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மடம் நம்ம வந்து சொல்றோம் மொனாஸ்ட்ரி, இங்கிலீஷ்ல மொனாஸ்ட்ரி. அதாவது நம்ம கிறிஸ்டியன் ஆளுங்க, கிறிஸ்டியன் மாங்ஸ், கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு இந்த செயின்ட் த பிளாக் ஒரு மோசமான ஒரு நபர் போகிறார். போய் அங்க ஒளிந்து கொண்டார். அங்க இருக்கிற அந்த கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த மாங்க், அந்த பிரீஸ்ட் வந்து இவரை பார்த்து இவங்க எதுவுமே பண்ணல, கடவுளை பத்தி போதிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு கடின இருதயமா இருக்கிறாரு. நான் இங்க தப்பிக்க தான் வந்தேன், நான் இன்னும் உங்க பேச்செல்லாம் கேட்கல. ஆனா இவங்களோட அந்த அன்பை பார்த்து அவர் மாறுகிறார். இறை அன்பு இந்த திருடனுக்கும் வழங்கப்படுகிறது. அந்த திருடன் மனம் மாறுகிறான். செயின்ட் த பிளாக் அவர் மனம் மாறி என்ன ஆகிறார், அவரும் ஒரு போதகராய் ஒரு பிரீஸ்டாக மாறுகிறார். மொனாஸ்ட்ரியில் அவரும் வேலை செய்கிறார். அவரும் பல பாவிகளை சந்திக்கிறார். அப்ப அவரோட வாழ்க்கை உதாரணத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார், if Christ did not reject me, whom I am to reject anyone. கிறிஸ்து என்ன வந்துட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணல, அப்போ நான் யார் உங்களை ரிஜெக்ட் பண்ண? தாராளமா வாங்க, நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன். நான் மனமாறினேன், எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, நானு எவ்வளவு தப்பு வேலைகளை பண்ணிக்கிறேன் என்று செயின்ட் த மோசஸ் த பிளாக். ஏன்னா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, செயின்ட் மோசஸ் த பிளாக் 4th செஞ்சுரியில் வாழ்ந்தும் அந்த செயின்ட். எத்தியோப்பியா, எகிப்த் தேசத்தில் இது நடந்த ஒரு நிகழ்வு, உண்மையான நிகழ்வு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, கடவுள் என்னையே என்ன நிராகரிக்கவில்லை, நான் இப்படி உங்களை நிராகரிக்க போகிறேன், வாருங்கள் மனம் திரும்புங்கள். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மொனாஸ்ட்ரி, அந்த மடத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு கும்பல் வந்து எல்லாரையும் அடித்து நிமித்துறார். இவர் நினைச்சிருந்தா இவர் அந்த சண்டை போட்டு இவர் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா இவர் பல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அந்த காலத்துல பண்ணார். ஆனால் இவர் கடவுளோட அன்பை இவர் ருசி பார்த்தார். இறை அன்பை அவர் அரவணைத்தார். கிறிஸ்து அவரோட மீட்பராக இருக்கிறதால் அவர் சண்டை போடல. ஓகே, கொல்ல போறீங்களா, ஓகே சோவர். அவர் நடிச்சிருந்தா ஃபைட் பண்ணிருக்கலாம், அதான் பண்ணல. அவர் அந்த இறை அன்பை அங்கே வெளிப்படுத்தார். ஒரு மாற்றியராக அவர் இறந்தார். கிறிஸ்துவை அன்பால் அவர் மனம் மாறியது போல், இதே போல் நாமளும் கிறிஸ்துவை அடைகின்ற அந்த மீட்பை நாம் அறிந்திருக்கிறோம். பல பேருக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்களும் இந்த மீட்பின் செய்தியை பல பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இறை அன்பு எல்லாருக்கும் அரவணைக்கும். வெறும் சிஎஸ்ஐ சபைக்கோ, இல்ல வெறும் சென்னைக்கோ, இல்ல இந்திய தேசத்துக்கோ, இல்ல இந்த ஏசியா கண்டத்துக்கோ அப்படி இல்லை. உலகம் முழுவதும் இறை அன்பு எல்லாருக்கும் கிடைக்கும். கிறிஸ்துவின் மீட்பு அனைவருக்கும் கிடைக்கும். இந்த செய்திக்காக ஆண்டவரோட நாமம் இந்த செய்தி மூலியமாக மகிமைப்படட்டும். ஆமேன்.